சத்துரு தன்னை பெரியவனை போல, பலவான போல, தன்னை எல்லாமே செய்யலாம். ராஜா அவன் கையில இருக்கட்டும், சாதாரண ஸ்திரீகள் தான். ஆனா இந்த ஸ்திரீகளை கொண்டு அந்த திட்டங்களை எப்படி கர்த்தர் உடைச்சார் பாத்தீங்களா? அல்லேலூயா. அவன் என்ன திட்டத்தை போட்டாலும் கர்த்தர் அற்பமான ஒரு மனுஷரை கொண்டு வந்து நிறுத்தி, பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி சின்ன தாவீதை கொண்டு வந்து நிறுத்தி எப்படி கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த பிளான்ஸை உடைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துரு எத்தனை பெரிய திட்டங்களை போட்டாலும், உங்களுக்கு விரோதமாக எத்தனை பெரிய ஆயுதங்கள் எழுப்பப்பட்டாலும், அற்பமான உங்களை கொண்டு, பலவீனமான உங்களை கொண்டு, உலகம் பைத்தியம் என்று சொல்லுகிற உங்களை கொண்டு, ஹல்லேலூயா, அவைகளை ஒன்றுமில்லாமல் செய்ய என் தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பிரசன்னத்தின் மகத்துவம். ஆமென். நீ மலையை பார்த்து பேசு, நீ மலையை பார்த்து பேச ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. ஹல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய பர்வதத்துக்கு முன்னாடி நின்னாலும், பர்வதத்துக்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க வேண்டாம், பர்வதத்தை பார்த்து அழ வேண்டாம், கர்த்தருடைய பிரசன்னத்தை வெல்கம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், திடீர்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். திடீர்னு ஒரு பிரச்சனை நல்லா உங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கு. வீட்டில் சடனா ஒரு சண்டை வருது. திடீர்னு அது பேசி பேசி என்ன ஆயிடுச்சு? பெருசாயிடுச்சு. இப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தருடைய பாதத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே ஆண்டவரே, இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே, இப்படி ஒரு மலை நிற்குதே, இதெல்லாம் விட்டுருங்க. தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன், உங்கள் பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன், நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வாங்கப்பா. என்ன ஒரு தைரியம் தெரியுமா? அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குல்ல. நம்ம ஒரு பாட்டு, நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சத்தமா பாடலாம்.